உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? என்ன மேடம் அதான் ஆல்ரெடி குடுத்துட்டீங்களே, என்ன புதுசா வருஷ பலனா? மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னா இல்ல. தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? இயல்பாவே ஆங்கில புத்தாண்டு அப்படின்றது மேலை நாட்டவருக்கு வருத்தக்கூடிய ஒரு புத்தாண்டு. இருந்தாலும் நம்ம அதான் ஹாப்பி நியூ இயர் சொல்லி எனக்கு எப்படி இருக்க போகுது, எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். உண்மையே சொல்லணும்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் நம்ப கால்குலேஷன் ஒண்ணு இருக்குல்ல. தமிழர்களுடைய பாரம்பரியம் எதை நோக்கி நகர்கிறது என்றால் சூரியனை அடிப்படையாக வைத்து கணக்கீடு செய்யப்படுகிறது. மாதக்கோள்கள் நகர்ச்சியை வச்சு தான் நம்ம கணக்கீடு பண்றோம். மற்றவங்கெல்லாம் சந்திரனை அடிப்படையாக வைத்து கணக்கீடு செய்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நியாயமா தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இதை தமிழ் புத்தாண்டு அப்படின்றது தான் நம்மளுடைய புத்தாண்டாக கருதப்படுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, நியூ இயர் அன்னைக்கெல்லாம் போயிட்டு எதுவும் பண்றது இல்லை. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் கண்ணாடி வைக்கிறோம், பலன் வைக்கிறோம், மாலையை போடுறோம், நகையை போடுறோம், சாமியை கும்பிடுறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்போ சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய மேஷ மாதத்தில் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தை கணக்கீடு வைத்து ஆரம்பிக்கப்படுகிறதா இந்த தமிழ் புத்தாண்டு. சரி, ஓகே. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான பலாபலன்லாம் இருக்க போகுது, தப்பிச்சுவோமா மாட்டோமா, 4 கிரக பயிற்சி வேற சொல்றாங்க. ஆல்ரெடி நியூ இயர்ல இருந்தே அது ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்க போகுது வாங்க பார்க்க. விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷராசி நேயர்களே, எப்பயுமே நான் மேன்மை பொருந்திய மேஷராசியுமே அதனால் விடாமுயற்சி அப்படின்னா இந்த தடவை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. துளாராசி சூப்பராக இருக்க போகுது, ரிஷபராசி அல்டிமேட்டாக இருக்க போகுது, தனுசு ராசி சூப்பராக இருக்க போகுது, மகர ராசிக்கு அப்பாடி நிம்மதியாக இருக்க போகுது, எல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மேஷராசிக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. என்ன மேடம் 7.5 சனின்னாங்க, மேசராசிக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, உண்மைக்கே இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சும் உங்களுடைய கோச்சார நிலைமையை வச்சும் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் தான் கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. எஸ்பெஷலி மேசராசி பெண்களுக்கு அமோகமான நேரம் கூடி வருது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே என்னென்ன கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி மார்ச் மாதம் மிஸ்டர் சனி நகர்ந்து மீனத்தை நோக்கி போய் விட்டார் இல்லையா? இப்போ சித்திரை மாதம் நம்ம தலைக்கு மேலே மேஷத்தில் சூரியன் உங்கள் இடத்துல உச்சமாக வர ஆரம்பிக்கும் போதே அப்படியே நெருப்புடா கபாலிடா மாதிரி மேஷராசிக்காரங்க அப்படி ஒரு இயக்கத்திற்கு ரெடியாக இருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. திரும்ப 2ஆம் இடத்துல இருந்த குரு அப்படியே அழகாக டிரான்சிட் ஆகி மே மாதம் 18ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு நோக்கி போக போகிறார். அப்படியே இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த ராகு அப்படியே இறங்கி 11ஆம் இடத்துக்கு வர போறாரு. கேது 6ல இருந்தவர் அப்படியே நைட்டா டிரான்சிட் ஆகி 5ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த மாதிரி கிரக அமைப்போட மிகப்பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்போட இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்காரங்களுக்கு இனிதே பிறக்கிறது. 11ல ராகு இருக்கிறது அப்படின்றது சூப்பரான டைம் பீரியட். முதல்ல ஒரு 3 மாசம் விட்டுருங்க, அடுத்த ஒரு 3 மாசம் முயற்சி பண்ணுங்க. ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 3 மாசம் இருக்கு பாத்தீங்களா, ராஜா தான் நீங்க. அப்படி இருக்க போது மேஷராசிக்காரங்களுக்கு முதல் 3 மாதம் எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்றது தமிழ் புத்தாண்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் புத்தாண்டுல ஏப்ரல், மே, மார்ச், ஜூன் இந்த 3 மாதங்களிலும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி 12ல உட்காந்துருக்க போறாரு. ஓகே. 2ஆம் இடத்துல குரு அஸ் யூஷுவல் உட்காந்துருக்க போறாரு. அப்போ குரு காசை கொடுக்க போறாரு, சனி இந்த பக்கம் லைட்டா ஒரு விரயத்தை கொடுக்க போறாரு. அப்ப என்ன ஆக போகுது, சுப விரயமாக போகுது. குரு விரயத்துல தான் சனி உட்காந்துருக்காரு. அப்ப தானிக்கு தினி சரியா போச்சு. அதுக்கப்புறம் குரு அப்படியே டிரான்சிட் ஆகி எங்க போற அப்படின்னா 3ஆம் இடம், உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் குரு அமரப் போகிறார். எவ்வளோ சூப்பரான டைம் பீரியட் தெரியுமா? அதாவது யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ இந்த தடவை மேஷராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட். ஏன்னா கிட்டத்தட்ட 4 இடங்கள் இயங்க போகிறது குருவோட ஆசையால். 3ஆம் இடம் இயங்க போகுது, 7ஆம் இடம் இயங்க போகுது, 9ஆம் இடம் இயங்க போகுது, 11ஆம் இடம் இயங்க போகுது. ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற எல்லாமே இது மட்டும் தானே. எனக்கு என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகணும், நான் போடுற எஃபெக்ட்டுக்கு சரியான ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு தானே எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். அதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கணும், அதுக்கான ஒரு பிளெஸிங் எனக்கு கிடைக்கணும். ஓகே, அதன் மூலமா எனக்கு லாபம் வருமா வராதா? அது வரணும்ல, வந்தால் தானே அது கரெக்டு. அதுக்கு அடுத்தவங்களாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரியான விஷயங்களோட மட்டும்தானே ஒரு விஷயம் சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனால் என்ன பண்ணும், நம்மளோட எஃபெக்ட் வேணும், அது தகுந்த ஆட்கள் நமக்கு வேணும், அதுக்கான பிளெஸிங் நமக்கு வேணும், அதுக்கான லாபம் வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்.
அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தடவை என்ன கிடைக்க போகுது? 3ஆம் இடம் இயங்க போகுது, 7ஆம் இடம் இயங்க போகுது, 9ஆம் இடம் இயங்க போகுது, 11ஆம் இடம் போகுது. சூப்பரா இருக்க போகுது. ஸோ 2025வது வருடம் விசுவாச வருடம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது குருவோட டிரான்சிட்டால. அப்படியே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த ராகு உங்கள தூக்கத்த கெடுத்தாரு, தலைவலிய குடுத்தாரு, குடும்பத்தில பிரச்சனைய கிரியேட் பண்ணாரு. நெறைய பஞ்சாயத்து, நெறைய வம்பு வழக்கு, நெறைய பேர் உயிரோட இருப்போமா மாட்டோமான்ற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டாரு. இப்ப அப்படியே இறங்கி மே மாதம் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ராகு வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்க போறார். அப்போ இந்த அ புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ஆசைகளுக்கெல்லாம் தீனி போடக்கூடிய புத்தாண்டா இருக்க போகுது. இதுவரைக்கும் நான் ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா பண்ணவே முடியல. என்னதான் சனி வந்துச்சுன்னாங்க, என்னதான் லாபத்துல இருந்துச்சுன்னாங்க, குரு 2ல இருக்காருன்றாங்க, கோடி கோடியா கொட்டுனாங்க. ஒண்ணுமே நடக்கல. நானும் தான் பார்த்துட்டேன் இந்த 2 1/2 வருஷம் எல்லாம் பொய் அப்படின்லாம் சொல்லி மனசுல வந்து அப்படியே வந்து இருக்கிற ஜோசியக்காரங்கலாம் கழுவி ஊத்தி கொண்டிருக்கும் என் அருமை மிகுந்த மேஷராசி நேயர்களே. எல்லாமே இருந்தாலும் வந்து குரு அங்கேயும் இங்கேயும் வக்ரமா போயிட்டு இருந்தாரு. 10க்கு சுக்கிரனோட வீட்ல வேற உட்கார்ந்திருந்தாரு. ஆ இத தாண்டியும் நெறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புலாம் கிடைச்சது உண்மதான். ஆனா ராகு இருக்கிற பொசிஷன் மட்டும் கொஞ்சம், கேது இருக்கிற பொசிஷன் மட்டும் கொஞ்சம் உங்களுடைய உடல் நிலை அப்படின்ற இடத்துல கைய வச்சிருச்சு. அதே மாரி உங்களுடைய மனநிலை அப்படின்ற இடத்துல கைய வச்சிருச்சு. இதனால மட்டும் தான் மத்த இடத்துல ஃபுல்லா அப்படியே சின்ன பேருக்கு சில பேருக்கு கொஞ்சம் வந்து நற்பலன்கள் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த தடவ 100% 5ஆம் இடத்திற்கு கேதுவுடைய ஆளுமை அப்படின்றது 2 விஷயமா எடுத்துக்கலாம். உங்களுடைய பூர்வ புண்ணியம் இயங்க போகிறது. அதுவும் ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப ரொம்ப அதிகமா இயங்க போகுது. என்ன மேடம் கேதுனாலே தடை தானே. அது எங்க அப்படின்னா, இல்ல கேது தடை மட்டும் இல்ல. கேது மைக்ரோ. கேது அப்படியே உள்ளார்ந்த ஒரு அறிவு. ஸோ நெறைய பேருக்கு இறை அருள் அப்படின்றது ரொம்ப அதிகமா கிடைக்க போகுது. நெறைய மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மாரியான ஒரு ஆராய்ச்சி படிப்பு நெறைய பேர் யாரெல்லாம் பிஹெச்டி முடிக்கணும்னு வச்சுக்கங்களேன், மேஷராசிக்காரங்க கண்டிப்பா அந்த தடவ பட்டம் வாங்கிடுவீங்க. இல்ல பிஹெச்டி என்ட்ரி போட்டுருவீங்க. இதுவரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யாருமே ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியலன்னு தவிர்த்துட்டு இருந்த அத்துணை மேஷராசிக்காரங்களும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க தான் வின் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்றதே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து கேது விலகுறார் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு புத்துணர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் வியாதியால், கடனால், வம்பு வழக்கால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அத்துணை மேஷராசிக்காரங்களுக்கும் அந்த இடம்லாம் அப்படியே தவிடு பொடி சூப்பரா இருக்க போதுங்க. ஸோ மேஷராசி பெண்கள் வந்து ரொம்ப அழகா இருப்பீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினால் கண்டிப்பாக மேஷராசியில இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோவாவது குறைஞ்சேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. உடல் இளைப்பு அப்படின்றது இருக்க போகுது. இதுவரைக்கும் என்ன பண்ணாலும் உடம்பு இளைக்கலன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா 3ஆம் இடம் தான் மூச்சு காற்று. 3ஆம் இடம் அப்படின்றது தான் வந்து உங்களுடைய வீரியஸ்தானம், உங்களுடைய தைரியஸ்தானம் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாரி 3ஆம் இடத்திற்கு குரு வரார். சுபரோவோடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு விழப் போகிறது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மேஷராசிக்காரங்களுக்கு ஒண்ணும் கெடுபலன்னு சொல்ற மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. எதுல கவனமாக இருக்கணும்னா, கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைல கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து நுரையீரல் தொற்று வருவதற்கான நேரமா இருக்கு. அதுல கவனமா இருக்கும். எப்ப இருக்கணும்? முதல் 3 மாசங்கள். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசமும் ஆ கொஞ்சம் வந்து உங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம், அக்கறை, கவனம், உங்களுடைய குடும்பத்தாரிடம் ஆரோக்கியம், அக்கறை கண்டிப்பாக தேவை. ஓகே. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களோட பிசினஸ் பிளான் ரொம்ப அமோகமா இன்கிரீஸ் ஆக போகுது. நீங்க சும்மா இருப்பீங்க. யாராவது வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த குடுத்து உங்கள சக்சஸ் பண்ணி விட்டுருவாங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தடவ ஜூலைக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் அப்படிம்பாங்களா, அந்த மாரி நீ கூப்பிட்டு உனக்கு மாலை போட போறாங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டம் அப்படின்றது இன்கிரீஸ் ஆக போகுது. நான் 3ஆம் இடம் அப்படின்றது க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். 11ஆம் இடம்ன்றது கியூஜி ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ 2 இடமே ஆக்டிவேட் ஆகுது. ரொம்ப செலிபிரிட்டி ஆக போறீங்க. ரொம்ப வந்து பெயர், புகழ் கிடைக்க போகுது. நீங்க நார்மலா தான் இருப்பீங்க. ஆனா உங்கள பத்தி ஒரு 10 பேர் பேசுவாங்க. நீங்க ஒரு சாதாரணமா வீட்ல இருப்பீங்க. ஆனால் நீங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்க உங்க 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 சுத்தி உங்க அபார்ட்மெண்ட்ஸே உங்கள வந்து பேசுற மாரியான நிகழ்வ குடுத்துரும். நீங்க போனீங்கன்னா, இதுவரைக்கும் அப்படி ஒதுங்கி போனவங்கலாம் உங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு ஒரு 4 வார்த்தை கேட்டு போவாங்க. கிரகங்கள் ஆளுமை செய்யும்போது நீங்கள் அழகாக போகிறீர்கள். அதுவும் ஆண்ம அழகாக போகிறீர்கள். மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரிலாம் பார்த்தீங்கன்னா, பணம் தான். நெறைய பணம் வருவதற்கான நேரம். ஆனா, இந்த விரயச்சனி அப்படின்ற உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சனி கொஞ்சம் இண்டிகேட் பண்றனால, பணம் வரும். ஆனா, அத சேமிச்சேனா அப்படின்னு அடுத்த வருஷக்கணக்குல ஈக்வல் டூ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் வந்து இல்ல அப்படின்ற மாரி தான் வரப்போகுது. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன். சுபத்துவமாகி சுபரோட வீட்ல தான் சனி உட்கார்ந்திருக்கிறனால, மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக 7:30 சனி, விரயச்சனி உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண போறதில்ல. எதுவுமே குடுக்காது. சுப விரயமாக மட்டும் தான் இருக்க போகிறது. பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆக போகுது. நெறைய பேர் வந்து தொழில் தொடங்க போகிறீர்கள். சுய அ தொழில் அதிபராக போகிறீர்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்கிரீஸ் ஆக போகுது. ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியட். 3ஆம் இடத்துல குரு போற இடத்துல வந்து ராசிநாதனும் அமர்ந்திருக்க போகிறார்.
கூட்டி கழிச்சு பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த முறையான காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படிக்கிற மாணவர்கள்லாம் சூப்பரா படிக்க போறீங்க. நெறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்க போறீங்க. நெறைய பேருக்கு அரசாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. வியாபாரிகளுக்கு ரொம்ப எக்கச்சக்கமான வியாபாரம் செலுக்கப் போகிறது. உட்கார்ந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அறிவின் மூலமாக வேலை அப்படின்றது இயங்கப் போகிறது. ஸோ மூளைய மூலதனமா பண்ண போறீங்க. இதுவரைக்கும் நீங்க காச போட்டிருப்பீங்க, பணத்த போட்டிருப்பீங்க. அதன் மூலமா வந்து லாபம், நஷ்டம் அதெல்லாம் இந்த தடவ நீங்க என்ன போட போறீங்கன்னா, மூலதனமா உங்களுடைய மூளையை போட போறீங்க. உங்களுடைய நம்பிக்கைய போட போறீங்க. இதுக்கு மிஞ்சி ஏதாவது வேணுமா? மத்ததெல்லாம் போட்டா கூட இது வேணும்ல. இந்த தடவ மூளை வந்து மூலதனமாக இயங்கி நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான காலகட்டம் அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இனிதே ஆரம்பம். எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக கொஞ்சம் அப்படியே அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கரைக்கணும் அப்படின்னா, நம்ம வேற யார புடிச்சுக்கணும்? மகாலட்சுமிய தான் புடிச்சுக்கணும். அதனால மகாலட்சுமி வழிபாடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு, அதுவும் சுக்கிர ஓரையில மகாலட்சுமி வழிபாடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு, அதுவும் தாமரை பூவால் மகாலட்சுமியை அர்ச்சிக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு இனிதே உதயமாகிறது. தமிழ் புத்தாண்டுல உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரெட் கலரும், எல்லோ கலரும் உங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். 3ஆம் நம்பர் அப்படின்றது இந்த தடவ உங்களுக்கு சூப்பரான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பராக இருக்கும். நெறைய மேஷராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங் அப்படின்றது வருட தொடக்கத்திலேயே வரும். நெறைய மேஷராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போது. ரொம்ப ரொம்ப நல்ல இடங்கள்லாம் கிரியேட் ஆகுது. 11ல பாவி இருக்கிறது, 11ல ராகு இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் பிரம்மாண்டமா இருக்க போகுது. எதுவுமே சாதாரணமா இருக்க போகுது. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாரியான ஒரு வளர்ச்சி இருக்க போகுது. ஆனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சனி அப்படியே இது பண்ணிட்டே இருக்காரு. ஸோ 2027க்கு மேல நம்ம வந்து சனிய பத்தி யோசிச்சுக்கலாம். அதுவரைக்கும் அப்படியே கொஞ்சம் அமைதியா இருப்போம். ஜென்மத்துல சனி வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டா ஓகே. இப்ப இருக்கக்கூடிய இந்த 2025வது வருஷ தமிழ் புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்.